வணக்கம், நான் உங்க அடக்கிந்தர். நம்ம பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல நம்ம அட்ரஸ், நம்ம பேரு, பிறந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இப்ப அத புதிய மாற்றம் கொண்டு இருக்காங்க. ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் QR கோட் மட்டுமே வெளியே தெரியும். அதாவது ஒரு ஆதார் கார்டை வச்சு வெளியே தெரிஞ்சுன்னா பல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்கன்ட்டு அந்த ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் டீட்டெயில்ஸ் தெரியும் இருக்காங்க. வெளிப்படையா கண்ணில் பார்த்தா வெறும் போட்டோவும் QR கோட் மட்டும்தான் வரும். ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் QR கோட் மட்டுமே வெளியே தெரியும் வகையில் புதிதாக அச்சிட ஆதார் நிர்வாக அமைப்பான UIDAI திட்டம் தனிநபர் பாதுகாப்பு தகவல்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் ஆதார் எண், விலாசம் உள்ளிட்டவை வெளிப்படையாக இருக்காது. வரவேற்கத்தக்கதுங்க. வெறும் ஜெராக்ஸ் ஷாப்ல எடுத்து பல காலம் எந்த நேரத்துல இல்ல, எமர்ஜென்சி இருக்கும்போது அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துட்டு கொண்டு போய் டேட்டாஸை கொடுத்துட்றாங்க. என்ன அது மாதிரி பல மால்கள்ல எழுதி போற கூப்பன்ல அந்த ஆதார் கார்டு நம்பரை போன் நம்பர் வச்சு எடுக்கிறாங்க. அது மாதிரி இப்போ எந்த இதுவுமே தெரியாது. போட்டோ போடுவாங்க, வெறும் போட்டோவும் QR கோடு மட்டும்தான் இருக்கும், ஆதார் நம்பர் கூட இருக்காது அப்படின்னு இருக்காங்க. வரவேற்கத்தக்கதுங்க. பல வழியில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் என்னது தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் நோக்கில் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு இது. என்னன்னா உடனே திட்டுவாருங்க, என்னத்தை பிடிக்கிட்டீங்கன்னு. நான் வரவேற்கத்தக்கதுங்க. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. புதிய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாக்குறீங்க நிறைய பேர், எக்கச்சக்கம் நிறைய பாக்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா காசு அடுத்த விஷயம் எனக்கு காசு வராது. ஏன்னா அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ்ல அவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதனால நம்ம வீடியோஸ் ஒரு ஆள் ஷேர் பண்ணா மட்டும்தான் போகும். அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்க்ராலிங் தான் வரும். அதனாலதான் சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்காச்சும் நம்ம வீடியோ யூஸ் ஆகும். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.